பூமியில் 3/4 பகுதி நீர்ப்பரப்பு. மீதமுள்ள ஒரு பகுதி அனைத்தும் மனிதன் வாழக்கூடிய பகுதி அல்ல, துருவ பகுதி. மலைகள், பாலைவனங்கள், பனிப்பிரதேசங்கள் போக மீதி உள்ள பகுதி, அதாவது மொத்த பூமி பரப்பில் 32 ஒரு பகுதிதான் மனிதன் வசிக்கவும் விவசாயம் செய்யவும் தகுதியான மண் உள்ள பகுதி என்று கணக்கிடப்பட்டுள்ளது. ஆனால் அந்த மண் பரப்பும் தற்போது மண் அரிமானம், காடுகள் அழித்தல், தொழிற்சாலை கழிவுகள், ரசாயன உர தாக்குதல், நகரமயமாதல் போன்ற பல காரணிகளால் மண்ணின் உயிர்த்தன்மை இழந்து பாழடைந்து வருகிறது. இந்திய மண் வகைகள் எல்லாம் தழைச்சத்து குறைபாடு உள்ள ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. மண்ணானது பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை சமச்சீர் அளவில் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் உருவாகியுள்ளது. மேலும் தொழிற்சாலைகளின் பெருக்கத்தாலும் கழிவுகளை தவறான முறையில் கையாள்வதாலும் மண்ணினுடைய வளம் குறைவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உருவாகியுள்ளது. மக்கள் வாழ தகுதியுள்ள அல்லது மக்களுக்கு உதவும் நிலப்பரப்பில் 30% நிலம் தற்போது மக்கள் வாழவும் விவசாயம் செய்ய தகுதியற்றதுமாய் மாறிவிட்டது என்கிறது ஐநா சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு. இதனால் மண்ணை பாதுகாப்பதன் அவசியம் பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தவும் மண் மேலாண்மை மற்றும் திட்டமிடல் பற்றி உலக நாடுகள் கவனம் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. பொதுவா மண்ணில் ஒரு நல்ல மண் அப்படின்னு எடுத்தோம்னா 5% அங்ககச்சத்து அல்லது கரிமச்சத்து, அப்புறம் 45% தாதுக்கள், 25% நீர் மற்றும் 25% காற்று, இப்படி இருந்தா ஒரு நல்ல மண் பயிர் வளர்வதற்கு ஏற்ற சூழல் என்று சொல்கிறோம். ஆனால் எல்லா விதத்திலையும் இது அமைய முடியாது. ஏனால் அது மண் உருவாகும் சூழ்நிலைக்கு ஏற்பவும் தட்பவெப்பங்களுக்கு ஏற்றவும் இதில் மாற்றங்கள் ஏற்படும் இந்த விகிதத்தில். அதனால்தான் நாம் மண்ணுக்கு ஏற்றவாறு பயிரை தேர்வு செய்கிறோம். இது மாதிரி நம்ம மண்ணுக்கு ஏற்ற பயிர் வகைகளை தேர்வு செய்யும் போது மண் வளம் அதிகமாக பாதிக்கப்படாமல் நாம் காப்பாற்றலாம். உலகில் தற்போதுள்ள சுமார் 700 கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு உணவும் உறைவிடமும் அளிக்கும் இதே மண்தான் உயரப்போகும் மக்கள் தொகைக்கும் உணவளிக்க வேண்டும். அதனால் மண்ணை உயிரோட்டமாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இதை வலியுறுத்தவே ஆண்டுதோறும் டிசம்பர் 5 உலக மண் வள நாள் கடைபிடிக்கப்படுகிறது. மண்ணை மாசுபடாமல் பாதுகாப்பது, மண் அரிமானத்தை தடுப்பது அரசாங்கத்தின் கடமை என்றாலும் ஒவ்வொரு தனி மனிதனின் பங்கும் அதில் இருந்தால் மட்டுமே அது சாத்தியமாகிறது. எனவே இந்த மண்ணை பொன் போல பாதுகாத்து நம் சந்ததியர்களுக்கு பரிசாக விட்டுச் செல்வோம். Share chat